நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு இனிமேல் ரிசர்ச் பண்ணுங்க. நான் பேசுனது தான் முடிவு. புது டெக்னிக் வெறி இருக்காது. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க நார்சிஸ்டாக இருந்தால் என்னை பொறுத்தவரை உடனடியாக பிரியுங்கள். கால தாமதம் செய்யும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஆபத்து. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மண்பானை இருந்துச்சாமா, அதில் கால்வாசி தண்ணி இருந்துச்சாமா. ஒரு தவளை அந்த தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. ஒருத்தர் கொண்டு போய் மண்பானையை அடுப்பில் வச்சுட்டு வராமா. அடுப்பில் சூடாக 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 தண்ணி சூடாச்சாமா. இந்த தவளை உடனே குதிச்சு வெளியே வந்திருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம். லேசாக சுடுது, பரவாயில்ல. ஆனால் சூடு அதிகமாகிடுச்சு, சரி அடுப்புலேருந்து இறக்கிடுவாங்க. இப்படி சூடு குறைஞ்சிரும், அடுப்புலேருந்து இறக்கிடுவாங்க. அப்படி யோசிச்சு 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 டிலே பண்ண பண்ண தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இனிமேலும் இங்கிருந்தா செத்துருவோன்னு முடிவு பண்ணி குதிக்கலான்னு பார்த்துச்சாமா. தண்ணியில வெந்தனால குதிக்க முடியாம செத்து போச்சாம். இப்பவே நீங்க நல்லா இருக்கும் பொழுதே பிரியருக்கு பிளான் போட்டாதான் ஒரு நாள் பிரிவீங்க. இல்ல கூட தான் இருப்பேன்னா இருங்க. ஒரு நாள் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கட்டுப்பாய் வரப்போறீங்க. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப வீக்கா இருப்பீங்களா? அவங்களை எதுக்கிறது கஷ்டங்க, சண்டை பிடிக்கிறது கஷ்டம். அப்ப அவங்களை ஜெயிக்கணும்னா நீங்க இப்ப இருந்தே செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க எனர்ஜி அதிகம் பண்றதா வேலை. அப்புறம் சிந்திக்கணும். சொன்ன பார்த்தீங்களா, சும்மா இருந்து சிந்திக்கணும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நாளைக்கு நிறைய சிந்திக்கணுங்க. உண்மையிலே சொல்ல போனா உலகத்திலேயே மிகப்பெரிய சவால் இவங்களை சமாளிக்கிறது தான். உடனே எனக்கு மட்டும் ஏங்க இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. இது ஒரு பிளஸ்டு. இதெல்லாம் பிளஸ்டுங்கிறீங்க. இவங்களை சமாளிச்சுட்டா நீங்கள் ஞானி. இவங்களை மட்டும் சமாளிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஞானிங்க. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு.